மகிழ்ச்சி என்பது இருப்பதில் நிறைவு பெறுவதே, ரெக்கை கட்டி பறப்பதே. பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் பிலாயில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, பிலாய் வாழ் தமிழ் நெஞ்சங்களே, ராய்ப்பூர் மற்றும் அருகில் இருக்கிற நகரங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் அன்பர்களே, இங்கே பல்வேறு பதவிகளை அலங்கரிக்கின்ற எங்கள் குடும்பத்து பிள்ளைகளே, பல லட்சம் திருமணங்களை நடத்தி அசராமல் இருக்கிற அசகாய சூரர் ஐயா மோகன் அவர்களே, அத்தனை பேரையும் ஆட்டுவிக்கிற சூத்திரதாரி மீரா மேடம் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, ஏன்னா இவ்வளவு திட்டு வாங்கிட்டு எப்படி பேசுறதுன்னு. இது வரைக்கும் எங்களை யாரு எரும மாடுன்னு சொன்னது? ஆனா பட்டிமன்றத்துக்கு வந்த பிறகு இருக்கிறத வச்சுதான் அனுசரிக்கணும், அதை வச்சுதான் சந்தோஷப்படணும். நான் வருத்தமெல்லாம் படுறேன். எங்க அப்பாவுக்கு அப்புறம் என்னை எரும மாடு திட்டினது சார் தான். அதனால சங்கர சுப்பிரமணியன் சாரை எங்க அப்பா மாதிரியே நான் பார்க்கிறேன். இருந்த ஒரே ஒரு ஒட்டகத்தையும் ஊருக்கு அனுப்பி விட்டவர் அவர். நீ இருக்க வேண்டிய இடம் எது, பாலைவனம்னு கொண்டு போய் விட்டு வந்திருக்கிறாரு. வந்துட்டு தான் கட்சிக்கு அதை பெரிய சப்போர்ட்டா பேசுறாரு. இருப்பதுல சந்தோஷப்படுறதுன்றது எல்லா இடத்துக்கும் அவசியமானதுங்க. எனக்கு விவரம் தெரிய கல்யாண மாலை தன்னுடைய நிகழ்ச்சியை நடத்துகிற சின்ன அரங்கம் இதுவாகத்தான் இருக்க முடியும். இது மோகன் சாரும் மீரா மேடம் ஒத்துக்குவாங்க. ஏன்னா நாங்கள் கல்யாண மாலையை பல ஊர்களில் பேசியிருக்கோம். சின்ன அரங்கம்தான், ஆனால் அதை பார்த்து அவர்கள் வருத்தப்படவில்லை. எது இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு மகிழ்ச்சியான ப்ரோக்ராம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுல எவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காங்க பாருங்க. பறந்து பறந்து டெல்லிக்கு போகலாம், துபாய்க்கு போகலாம், சிங்கப்பூர் போகலாம், பெரிய பெரிய ஹால் இருக்கலாம். ஆனா அங்கெல்லாம் உங்களை மாதிரி ஆள் இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல. எங்களுக்கு எரும மாடுன்னு பேர். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்கய்யா, எரும மாடு இருக்க அது இந்தியாவினுடைய சொத்து. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உலகில் இருக்கிற பஃபலோஸ் எரும மாடுகள் 50% இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவின் கால்நடை வளத்துக்கு பெரிய காரணம் எரும மாடுகள் தான், மறந்துடாதீங்க. ஏன்னா கூகுள்ல போய் பாருங்க, கூகுள் தான் மகிழ்ச்சிக்கு வழி சொல்லும்ல, அதுல போய் பாருங்க. டெல்லி எரும பால் சாப்பிட்டு பார்க்கணும். சரி, பறந்து போகுதே பறவை, அது போய் என்ன சாதிச்சுது? இப்போ மைக்ரேஷன், வலசை அப்படின்றாங்க. சைபீரியால இருந்து பறவை ஒவ்வொரு வருஷமும் வேடந்தாங்களுக்கு வருது. வந்து என்ன வீட்டடி மனையா வாங்குது? வரும்போதே பாதி காணா போயிடுது, திரும்பி போக வழி தெரியாம இருக்கு. காரணம் தெரியுமா? பறப்பது பறவையினுடைய இயல்பு. ஒரு இடத்த விட்டு இடம் போயே ஆகணும். அதனாலதான் பறவைகளை கூண்டுல வைக்காதீங்கன்றாங்க. இப்போதெல்லாம் பறவைகள் பறப்பதில் பல நெருக்கடி இருக்கான். காரணம் ஹைரைஸ் பில்டிங், உலகமெல்லாம் இருக்கிற வெளிச்சம், இதனால பறவைகள் கஷ்டப்படுதுன்றாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படணுமா இல்ல பேசாம அங்கேயே சகதியில் உட்காந்து ரெண்டு சின்ன பையன் அதுல ஏறி ஒரு தடவி ஒரு சிரிப்பு சிரிச்சு, எது இருந்தாலும் சாயந்தரம் மறக்காம பால் கொடுக்குது பாருங்க, அந்த நன்றி வேணும்யா. தண்ணியே இல்லைனாலும் வளர்க்கிறவனுக்கு பால் கொடுக்கறது நல்லதா, தண்ணி இல்லைன்னா ஓடி போயிடுறது நல்லதா? அதுல பற்றுக பற்றற்றான் பற்றினா எப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு. பற்ற விட்டவனுக்கு மகிழ்ச்சி எப்படி வரும்? அவன் தான் எல்லா பற்றையும் விட்டு விட்டானே, அவனுக்கு ஏது மகிழ்ச்சி? துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்கிறவனுக்கு தான் மகான்னு பேரு. அவனுக்கு மகிழ்ச்சி என்பதே கிடையாது. தீயினால் சுட்டாலும் அவனுக்கு கடவுள் தெரிவான். என்ன நீங்க புதுசு புதுசா கதை சொல்றீங்க? சார் எது வேணாலும் பாடுங்க, இந்த பாட்டு பாடக்கூடாது. இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. அந்த ரெண்டு வரையும் மட்டும் சொல்லக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கு. மாடி மனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். கடைசியில் அந்த பாட்டு முடியும், இணையில்லா மனையாடின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம். எங்க நிறுத்திருக்கா பார்த்தீங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கங்க.
புடவை எடுக்கிறதுக்கு பேரு கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறதா குடும்பமாயாது. அந்த மாதிரி குடும்பத்தை யாராவது இருந்தா தத்தெடுத்துருங்க. எப்படி சார் குடும்பத்துல சந்தோஷம் வரும்? போன வேகத்துல எடுத்துட்டு வர வேண்டாமா? மூழ்கி முத்தெடுக்கிறீங்களா? அப்புறம் ஒருத்தன் கைத்தை பிடிச்சிட்டே நிக்கணும். அது எல்லாத்த விட அவர் பண்ணதுல மகா பெரிய தப்பு, தனி மனிதனுக்கு அவங்க ஆயா சொன்னது. ரொம்ப யோசிக்காத, அதுக்கு இதுக்கு ஆளா பறக்காத, பெரிய ஊருக்கு போற, பார்க்குறவங்க பின்னாடி எல்லாம் போயிடாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கொண்டு போய் கார் ஃபேக்டரியில சொல்லியிருக்காரு பாருங்க. மனிதனுக்கு சொன்னதை இண்டஸ்ட்ரியில சொல்றது நீங்க மகான் தான் சார். அப்புறம் ஹை ஃப்ளையர்ஸை பத்தி அவர் சொன்னார். அவங்க தான் பவர் பாயிண்ட் காட்டுறாங்கன்னு. நீங்க இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை வந்தது சுந்தர் பிச்சையை பத்தி. சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓவாக இப்போ இருக்கிறார். அவர் தமிழர், ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பழைய சிஇஓக்களோடு எந்த நெருக்கத்தையும் உருவாக்காதவர் அவர். ஹி வாஸ் நெவர் டூயிங் எனி லாபியிங். யாரையுமே கண்டுக்கிடாம தான் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்ததாலேயே அவருக்கு இந்த பதவி கிடைத்ததா. நாங்க என்ன சொல்றோம்னா, எந்த வேலை இருக்கிறதோ அதுல மகிழ்ச்சியா இருங்க. நான் சிஇஓவா இருந்தா தான் நல்லா இருப்பேன், நான் கலெக்டரா இருந்தா தான் நல்லா இருப்பேன்னு சொல்லாதீங்க. எந்த வேலை கிடைத்தாலும் அதில் மகிழுங்கள். அதான் இருப்பதில் மகிழ்வது. அந்த மாதிரி திரிஷா மாதிரி மனைவி, நயன்தாரா மாதிரி மனைவி இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லாதீங்க. யார் யார் யாரு? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நினைப்பாவது இருக்கட்டும் ஐயா. சுவாமி சிவானந்தரை பத்தி ரொம்ப நல்லா சொன்னார். பத்தமடையில் பிறந்து மலேசியா போய் இங்க இமயமலையில் இருந்தவர். சிவானந்தர் எதையோ தேடி தேடி அலைந்தார்னா ஆன்மீக தேடல் வேற. அதே சிவானந்தர் தான் அப்துல் கலாம் அவர்கள் ஐஏஎஃப்ல ஃப்ளைட் ஆபீசரை ஆகணும்னு ஆசைப்பட்டு, பறக்கணும்னு ஆசைப்பட்டு தோல்வி அடைந்து டேராடூன்ல இருந்து சிவானந்தரை போய் பார்க்கிறார். அப்போ சிவானந்தர் அப்துல் கலாமுக்கு என்ன சொன்னார்? உனக்கு விரும்பியது கிடைக்கவில்லை, எது கிடைக்கிறதோ அதை விரும்பு, உனக்கு எதிர்காலம் உண்டுன்னு சொன்னார். இது சிவானந்தர் சொன்னது. இதை அப்படியே ஏற்றுக்கொண்டதால் தான் பின்னாளில் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை அக்கினி சிறகுகளாக எழுதினார், விங்ஸ் ஆஃப் ஃபயர். அவர் அன்னைக்கு பறந்திருந்தார்னா வெறுமனை பறந்திருப்பார், அவருக்குள் அக்கினி சிறகு வந்திருப்பார். இதுக்கு அப்புறமா அந்த தம்பி நம்ம கவிஞர் சேஷாத்ரி. நானும் ரொம்ப நாளாக சேஷாத்ரியை பார்க்குறேன், ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. ஒரு மனிதன் தூங்கி எழும்போது ஆசைகள் இருப்பதால் தான் பல்லு வளர்க்குறான். பிரஷிங்க்கு பின்னாடி இப்படி ஒரு பிலாசபி இருக்கு. ஏன் தம்பி இப்படி ஆயிட்டீங்க? எங்களோட தான் வந்தார். இவர் ஏர்போர்ட்ல கோலம் போடுறாராம். நீங்க என்ன புள்ளி வச்சிங்களா? கிடைக்கிறதெல்லாம் வாங்கிக்கொள்ள நாங்கள் என்ன உதிரி கட்சியான்னு சேஷாத்ரி கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, உதிரி கட்சி 1-2 கிடைச்சாலும் எம்எல்ஏ ஆயிடும். நான் தமிழ்நாட்டில் அவ்வளவு பேர் சிஎம் ஆகணும்ன்றாங்க. இவர் பேச்சாளரா ஆயிட்டார். நல்ல பேச்சாளர் தம்பி. அவங்க மேடம் தான் அவரை உருவாக்குனாங்க. அதெல்லாம் உண்மைதான். அவர் பேச்சாளராக பறக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் தம்பி, நீங்க பேச்சாளராக இருப்பதில் மகிழ்கிறீர்கள். பேச்சாளரை கல்யாணமால ஆக்கிடுச்சு, நான் நடுவர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? சொல்ல முடியாது. அதுதான் பறக்கிறது. 4 கூட்டம் பேசணும்னு நடுவர் ஆயிடும் எல்லாரும். அப்படி நீங்க ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் கல்யாணமால கூப்பிட்டுருக்காது. அப்போ தான் இருப்பதிலேயே நிறைவு கொள்வது, இருப்பதில் வளருவது, அதைத்தான் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. முளைச்ச உடனே பிஞ்சில பழுத்ததாக வாழக்கூடாது சார். வெம்பி போனதுன்னு அதுக்கு பேரு. மொக்க பையன் மகாலட்சுமி வேணும் நானா. அத அவர் அன்னைக்கு தான் பேசினாரு. ஆனாலும் மோகன் சார் 15 வருஷமா அது கிடைக்கும்ன்ற ஒரே சொல்லியே கதையை நடத்தி இருக்கிறாருன்னு சொன்னார். ஒரே சொல்லை திரும்ப திரும்ப சொன்னதால் தான் 3 லட்சம் கல்யாணம் நடந்திருக்கு. மோகன் சாருக்கு பேச தெரியாதானே? அவர் நினைச்சிருந்தா ஒவ்வொரு மேடையிலையும் விதவிதமா பேசலாம். ஆனா எதுவும் வேண்டாம், நீங்க எங்க கல்யாண மாலைக்கு வந்திருக்கிறீங்க, இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். நீங்க விரும்புற மாதிரி பொண்ணு அமையும், மாப்பிள்ளை அமையும். இது ஒன்னதான் அவர் 15 வருஷமா சொல்லியிருக்கிறார். அதனால்தான் ஆளே வருது. ஆமா சார், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தில் தேர்ச்சி பெறுவது என்பது மந்திரம் போல நீங்க தானே சொன்னீங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வதும் மந்திரம் போன்றது. அதுதான் வாழ்க்கைக்கான மந்திரம், வாழ்வதற்கான மந்திரம்.
இல்லாததுக்காக ஏங்குவதை விட இருப்பதில் மகிழ்வது தான் வாழ்வதற்கான மந்திரம். அவங்க மாமியார் வந்து பிசினஸ் பண்ணணும்னு இவர் போயிருக்கிறார். உடனே சொல்லியிருக்கு, இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை. அது ஏன்னா இவரை பார்த்தாலே இவர் பிசினஸ் பண்ண மாட்டார்ன்றத இவர் பொண்ணு பார்க்க வந்தனைக்கு அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? என்ன வேணாலும் போடுங்க, பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லும் போதே இவர் எப்படி பிசினஸ் பண்ணுவாரு? இதெல்லாங்க உண்மையிலே சொல்றேன். ஒவ்வொருவனும் தன் வாழ்க்கையில் எப்போது மகிழ முடியும்? சரி, முந்தி இருந்த வாழ்க்கைக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? எப்போவோ ஏதோ கிடைத்தது. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் நமக்கு கிடைக்கல, ஆனாலும் கிடைத்ததில் மகிழ்ந்தது அந்த காலம். கிடைத்ததை கை நழுவ விட்டு விட்டு கிடைக்காததற்காக ஏங்கி ஒவ்வொரு நாளும் வருந்துவது இந்த காலம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நெருக்கடி. இவ்வளவு பேசுறாங்களே பாரதி மேடம், இங்க வந்தோடனே பெரிய ஹோட்டலில் தங்க வச்சாங்க, நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. இது சாப்பிட்டுருக்கலாமா இல்லையா? வீட்டில இருந்து எங்கேயாவது ரசம் கிடைக்குமா? பாவம் அந்த அம்மா கல்யாண நாள் அதுமா சமையல் பண்ணி அவருக்கு கூட போடல, எங்களுக்கு போட்டாங்க. வீட்டில இருந்து கிடைக்குமான்னு ஏன் கேட்குறீங்க? வீட்டை தேடுகிறது. அதுதான் பூர்வம், அதுதான் நம்மிடம் இருப்பது. எத்தனை 7 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க சார், வீட்டில் இருக்கிற ரசம் கஞ்சிக்கு சந்தோஷம் வருமா? உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.